இப்போ நம்ம ஆர்டர் பண்ண மந்தி பிரியாணி வந்துருச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது வந்து சிக்கன். வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய மாலுக்கு வரும். போட்டுடுவியா குண்டு? செம்மையாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. லைக் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே 2. நம்ம இப்போ கொச்சினில் தான் இருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி போல் ஆகுது. 11:30 ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே 1 hour நம்ம கொச்சினுக்கு போகணும். சிட்டிக்குள்ளே போகணுன்னா இங்கேருந்து 30 கிலோமீட்டர் பக்கம் வருது. 1 hour நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி. நைட்டு வரணும் 1 hour, பகலில் போகிறோன்னா 1.5 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஆமாம்மா, கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறனால டைம் ஜாஸ்தி தான் ஆகுது. நீங்கள் பெருசாக கொச்சின் பிளான் போட்டு வரலன்னா கண்டிப்பாக இந்த எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இந்த ஏன்னா ஆக்சுவலாக பின்னாடி பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. இப்போ தெரியுதா? ஸோ இதுதான் வியூ. சூப்பராக இருக்குது. ஆமாம், காலைல நாங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் வந்து உட்காந்து ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் உட்காந்து டைம் போனதே தெரில. உண்மை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போன ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன். இன்றைக்கி போகிற பிளேஸஸோடைய லொக்கேஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். இன்றைக்கி ஐட்னரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணி சாப்பிட போகிறோம். ஆமாம், அரேபியன் பேலஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு, ஏன்னா காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல நாங்கள். ஸோ போய் அங்கே டேரெக்டாக ஒரு கட்டிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஆமாம், காலைல சாப்பாடு சாப்பிடாம பசியோடு போகிறோம். ஆமாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லூலு மால் போகிறோம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் ஃபுட் ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் லூலு மாலில் கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா மரைன் டிரைவ் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பீச்சை ஒட்டி இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ராக்ஸ் அண்ட் ப்ரூஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நேம் தெரியல. அது வந்து பார்க்கம் ரெஸ்டாரண்ட். எனக்கு வந்து ராஜ் கூட ஒரு பார்க்கம் ரெஸ்டாரண்ட் போகணுங்கிறது ஆசை. நான் போயிருக்கேன், பட் இருந்தாலும் ராஜ் கூட போனது இல்லைங்கிறனால அதுவும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது. நேற்று வந்து ஷவர்மா பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி டைம் இருந்துச்சுன்னா அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் டைம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அன்றைக்கி கிளம்புனதே லேட்டாக தான் கிளம்புறோம். இன்னும் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் கூட ஆகலாம். என்ன கொண்டு இல்லை, நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிடுவோம். இங்கே சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இதுதான் இப்போதைக்கு பிளான். ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம். அரேபியன் பேலஸ்க்கு வந்தாச்சு மந்தி பிரியாணி சாப்பிட. ஆக்சுவலாக ராஜ் வந்து ஒரு டைம் தான் மந்தி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு சுத்தமாக மந்தி பிரியாணி பிடிக்காது. பட் இப்போ எனக்கு ஒரு இடத்துல சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எங்கன்னா கும்பகோணம் சைடில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். அது ரொம்ப ஃபேமஸான கடைன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து மந்தி வந்து பிரியாணின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஆக்சுவலாக பிரியாணியே கிடையாது. பட் ஆனால் அது அரேபியன் ஸ்டைல் பிரியாணி தான். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே கொச்சியில் வந்துட்டு இந்த அரேபியன் பேலஸில் மந்தி பிரியாணி நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால தான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் அரேபியன் பேலஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் அந்த கடை இருக்குது. இருந்தாலும் பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாக இருக்குது பார்க் பண்ணுறதுக்கு. ஸோ வண்டி வந்து நிறுத்திட்டோம். அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம வந்து மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு ஒரு எண்ணம், ராஜுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை. ஸோ உள்ளே போய் சாப்பிட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை, உனக்கு வந்து மந்தி பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி அதனால நான் சொல்கிறேன். அதனால் போய் சாப்பிட்டா தான் தெரியும் ரியாக்ஷன் என்னன்னு. ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன். நாங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே உட்காந்துருக்கோம். இங்கே கூட்டம் இல்லை, பிகாஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு, பயங்கர ஃபுல்லு. ஆல்ரெடி 2-3 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு மெனு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மெனு வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல் ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால தான் மேலேங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. மேலே வந்து மேலே கீழே நாங்கள் வந்து ஒரு கிலோ தான் நினச்சோம், கீழே வெயிட் பண்ணணும்னு நினச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1/2 hour தான் ஆச்சு. அதுக்குள்ளே கீழே ஃபுல் ஆகிடுச்சு. பயங்கர க்ரௌடு. மேலேயுமே லிட்டரலாக ஃபுல் ஆகிடுச்சு. வந்துட்டுருக்காங்க ஆல்ரெடி ஆட்கள். ஃபுல் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா நாங்கள் கூகுள் ரிவ்யூஸில் பார்த்தப்போ நீ வந்து க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதே மாதிரி தான் க்ரௌடு இருக்குது. நான் நினச்சேன் சரி இப்போ 12 மணிக்கு தானே ஓப்பன் ஆச்சு, பெருசாக கூட்டம் இருக்காது. பட் அப்படிலாம் இல்லை, கூட்டம் இருக்குது. ஸோ ஒரு 12-12:30க்கெலாம் வந்து இங்கே ரீச் ஆகிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்தால் நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஸோ மந்தி பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கனில் இருக்குது, மட்டனில் இருக்குது, பீஃபில் இருக்குது. நம்ம வந்து சிக்கன் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் ஃபுல்லு, ஹாஃபு, குவார்ட்டர் 3லேயுமே வச்சுருக்காங்க. நமக்கு குவார்ட்டர் போதும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறேன்? ஆமாம் தானே? ஆமாம், குவார்ட்டரே போதும்.
குவார்டர் வாங்கிட்டு வேறு எத்தனை வாங்கிக்கலாம். அல்ஃபஹம் வாங்கிடலாம். ஓகே, அல்ஃபஹம் காம்போ இருக்குது. அல்ஃபஹம் காம்போவில் ஒரு குவார்ட்ரு. ஓகே, அது ஒரு நார்மலே போதும். நார்மல் சிக்கன் இல்லை குண்டு, ஒன்று வாங்கிடலாம், சாப்பிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது தனியாக ஸ்டார்டர் வேணால் வாங்கிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சூப் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ராஜ், நீ டேஸ்ட் பண்ணி சொல்லு. பயங்கர சூடாக இருக்கே, ஆய் பத்திர போகுது. லைட்டாக குதி குடி. இது ஆக்சுவலாக வந்து சிக்கன் சூப் மாதிரி பயங்கரமாக இருக்குது. சிக்கன் தான். அப்படியா? ஆமாம். ஆனால் சிக்கனாக என்னன்னு தெரியல. சிக்கனும் இல்லை, உள்ள வெறும் வெஜ்ஜு தான் இருக்குது. இல்லை, அது சிக்கன் பீஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அது அதை ஊற வச்சதாக இருக்கும், சிக்கனில் இது பண்ணதாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி மந்தி தான் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் மந்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அல்ஃபஹம் வந்து ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம். அல்ஃபஹம் கிரில் இது எல்லாமே வந்து இப்போது ஸ்டார்டர்ஸ் எதுவுமே வந்து அவைலபிள் இல்லையா. அதே மாதிரி மொஜிட்டோவும் இல்லைன்னாங்க. ஐ திங்க் டைம் ஆகுமோ என்னன்னு தெரியல, அதனால ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் கிவி இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாம், ஸோ அதனால் லேட்டாக வந்தால் இதெல்லாம் கிடைக்குமோ என்னவோ தெரியல. ஸ்டார்டிங்கில் அதிகம் மந்தி மட்டும் தான் கிடைக்குமோ என்னவோ தெரியல. இன்றைக்கி லேட்டாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் கிரில் கேட்டோம், தந்தூரி கேட்டோம், தென் அல்ஃபம் கேட்டோம். இன்னும் ரெடி ஆகலை, டைம் ஆகும்னு சொல்லி தான் சொன்னாங்க. டைம் ஆகும், இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். 12 மணிக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணனாலே என்னமோ மந்தி மட்டும்தான் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ அது மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண மந்தி பிரியாணி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா குவார்ட்டர் தான், சரிங்களா. குவார்ட்டருக்கு அவங்க என்ன தராங்கன்னா, இவ்வளோ ரைஸ் இருக்குது, தென் ஒரு பீஸ் சிக்கன் கொடுக்குறாங்க. இது வந்து ஒருத்தருக்கு தான் பத்துனாங்க. பட் நாங்கள் வந்து சரி எதுக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் பத்தலைன்னா இன்னொன்று வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணோம். பட் எனக்கு தெரிஞ்சு ரைஸ் இதுவே எங்களுக்கு போதும் தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், சாப்பிட சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். பட் குவார்ட்டரோடைய அளவு வந்து இவ்வளோ தான். இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ மயோ கொடுத்துருக்காங்கன்னு. செம்ம சாஃப்டாக இருக்குது வந்து சிக்கன், பயங்கர சாஃப்டாக இருக்குது. அப்படியே எப்படி வந்துச்சு பார்த்தியா? சாப்பிட்பாரு. இல்லை, பயங்கர சாஃப்டாக இருக்குது. மந்தி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாரு. மந்தியா? டேஸ்ட் பார்ப்போமா? நல்லாதான் இருக்கு. அதான் மந்தி டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம நார்மல் பிரியாணி வந்து ஸ்பைஸியாக தான் இருக்காது. அந்த ஸ்பைசினஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் சிக்கனோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸ்பைசி மந்தி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவேன். மயோ, அப்புறம் இந்த சிக்கன் பீஸு, அப்புறம் இந்த மந்தி பிரியாணி 3 சேர்த்து சாப்பிட்டா வேறு வந்து நிறையா ரீல்ஸில் வந்து ஃபன் பண்ணுவாங்க. பட் செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ், பில் வந்துருச்சு. ஆக்சுவலாக ஸ்பைசி சிக்கன் மந்தி நம்ம குவார்ட்டர் வாங்கினோம். அது இல்லாமல் சோடா லைம் வாங்கினோம், ஒரு வாட்டர் பாட்டில், எல்லாமே சேர்த்தே பார்த்திங்கன்னா 280 தான். ஆக்சுவலாக ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா கூட ரைஸ் மட்டும் கொடுத்தாங்க. ஆமாம், உங்களுக்கு ரைஸ் வேணும்னா நீங்கள் தனியாக ரைஸ் வந்து வாங்கிக்கலாம். அந்த குவார்ட்டர்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து அந்த சிக்கன் பீஸை தான் ஒழிய ரைஸ் உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ வேணாலும் வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன், அப்படியே நம்ம பில் கட்டிட்டு கிளம்பலாம். ஃபைன், ஒரு அருமையான பிரியாணி சாப்பிட்டு, அதை மந்தி சாப்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குவார்ட்டர் வாங்காதீங்க, சரிங்களா. எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல அது சிக்கன் பீஸ் வந்து ஒரு பீஸ் தான் ஒரு குவார்ட்டர்லன்னு. நாங்கள் வந்து ரைஸுமே வந்து அதுக்கு என்ன சொல்கிறது, நம்ம குவார்ட்டர்னா கம்மியாக கொடுப்பாங்க அந்த மாதிரி நினச்சோம். பட் ஆனால் குவார்ட்டர் இது ரைஸ் வந்து எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. ஆமாம், அப்போ ஹாஃப் சொன்னீங்கன்னா 2 பீஸ் வரும். ஸோ ஆளாளுக்கு ஒரு பீஸ் வச்சுக்கிட்டு பிரியாணி நீங்கள் மந்தி சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் வேணும்னா கேட்டு அவங்களே வந்து ரைஸ் வைக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்கினோம். பட் அதுவே ஃபுல்லாக எங்களால் சாப்பிட்டு முடிக்க முடியல. ஸோ நீங்கள் வந்தீங்க 2 பேராக வரீங்கன்னா கண்டிப்பாக ஹாஃப்க்கு போயிடுங்க. குவார்ட்டர் வந்து உங்களுக்கு பத்தாது. ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிள் தாங்க, சத்தியமாக. உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் சிக்கனுக்கு மட்டும்தான் வந்து காசு. மற்றபடி ரைஸ் நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வரும்போது அல்ஃபஹம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஸ்பைசி மந்தி ஆர்டர் பண்ணுற ஐடியாலே வரல. அல்ஃபஹம் மெயினாக வந்து சாப்பிடணுன்னு வந்தேன். பட் இல்லை,
நீங்கள் வரும்போது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆல்ஃபாம் தனியாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஆல்ஃபாம் தனியாக ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் குவார்ட்டர் கூட வாங்கி சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்ற குவான்டிட்டியை பொறுத்து அது மாறும். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றதுனால இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டோமா என்னன்னு தெரியல. பட் சில பேருக்கு அந்த ஒரு குவார்ட்டர் வாங்குகிறோம் இல்லையா மந்தி, அதுவே வந்து போதுமானதாக தான் இருக்கும். ஐ மீன் ஃபுல்லாக உங்களால் சாப்பிட முடியும் தான் நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு சொல்லணும்னு நினச்சேன், வந்து மறந்துட்டேன். என்னன்னு தெரியல, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சவங்க கிட்ட அதை மறந்துட்டேன். ஞாபகம் வந்து அப்புறமா சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூலு மால் தான் போகிறோம், சரிங்களா? ஸோ லூலு மால் போய் நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து கொச்சி வீடியோ போட்டிருக்கேன், அதில் லூலு மால் போயும் நான் போட்டிருக்கேன். அகைன் வந்து லூலு மால் தான் நம்ம போகிறோம். ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு. இப்போ சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா வயிறு பயங்கர ஃபுல்லாக இருக்குது. பரோட்டா இப்போ உடனே இல்லை, அது வந்துட்டு ஒரு 2 hours கழிச்சு தான். லூலு மால் போயிட்டு நல்லா வாக் போனோன்னா நம்ம இப்போ சாப்பிட்டது வந்து ஆக்சுவலாக நான் இவ்வளோ ஃபுட்டு பிளேசஸ் போகிறதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க வந்து ஃபுட்டி, அதனால தான் நான் இத்தனை ஃபுட் பிளேஸ். நான் யூஸ்வலாக நீங்களே சொல்லுங்கள், நான் டூரிஸ்ட் பிளேஸ் அதிகம் போவேன், சாப்பிட அதிகம் போவேன். நான் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நான் அதிகம் போவேன். இவங்களுக்கு ஃபுட்டு பிடிக்குங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக வந்து நம்ம ஃபுட்டுக்கு நிறைய இடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எனக்கும் ஃபுட்டு பிடிக்கலன்னுலாம் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலுங்கிறதுனால சரி ஒரு 2 இடம் வந்துட்டு ஃபுட்டு, 2 இடம் வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த மாதிரி போகலான்னு. ஸோ ஓகே, அப்படி நான் வந்து லூலு மால் போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, லூலு மால் ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங் ஏரியாவில் தான் இருக்கோம் இப்போது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அங்கே அரேபியன் பேலஸ் பற்றி. என்னென்னா கீழே, அதாவது நாங்கள் மேலே போய் சாப்பிட்டோம், கீழே ஃபில் ஆனனால கீழே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. தனித்தனி செக்ஷனாக இருக்குது, ப்ரைவசி ஜாஸ்தி இருக்கும். அண்ட் லைட்டிங்ஸ் அண்ட் ஆம்பியன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்தீங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அதை தான் வந்து நான் சொல்ல நினச்சேன், அப்போ மறந்துட்டு அதனால தான் இப்போ சொன்னேன். ஸோ வந்து நம்ம பார்க்கிங்கில் பார்க் பண்ணியாச்சு, அப்படி உள்ளே போகலாம் மால்குள்ளார. ஃபைன், நாங்கள் மால்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தோ தெரியுது பாருங்கள், அது வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட். நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளார வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளார மட்டும் எடுக்கக்கூடாது, இங்கே வெளியே எடுக்கலாம். உள்ளே வந்து மெயினாக இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் போன டைமே வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகல, பட் ராஜுக்கு வந்து எனக்கு அந்த சைடில் காட்டணும்னு ஆசை. சும்மா வச்சு ஜஸ்ட் அந்த சைட் போய் நம்ம பார்த்துட்டு வரணும், நல்லாயிருக்கும். உள்ளதான் அவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்கும், சான்ஸே இல்லை. பார்க்கவே நமக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் திரும்ப சாப்பிடணும் போல தான் இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ லாஸ்ட்டாக எந்த மால், நீ பெரிய மால் போயிருக்க? சேலம் ரிலையன்ஸ் மால், சின்ன மால். சென்னையில் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். சென்னையில் லூலு மால் இருக்கா? லூலு மால் இது ஃபீனிக்ஸா? ஃபீனிக்ஸ் மால். ஓகே ஓகே. இது வந்து நல்ல பெரிய மால். ஆக்சுவலாக ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கிற மாலும் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இது ஆல்ரெடி வந்திருக்கோம். கேரளாவில் இருக்கிற மாதிரி தானே இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், இது லூலு தான் ரொம்ப ஃபேமஸான. லூலுவா இல்லை திருவாந்திரம்ல உள்ள? அதுதான் எனக்கு ட்ரிவாண்ட்ரம் தான் நினைக்கிறேன் நான். ஆமாம். ஸோ அப்படியே வந்துட்டு 4 ஃப்ளோர் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சதுனா சாப்பிட்டதெல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே பேரகன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ் தாங்க. அதில் போய்ட்டு ஏதாவது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நர்சரி மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய மாலுக்கு வரோம். ஏன்னா நம்ம சேலம் ரிலையன்ஸ் மால் தவிர்த்து வேற எங்கேயும் நான் பெருசாக சென்னை, பெங்களூர் மால் போனதில்லை. லாஸ்ட்டாக கொச்சின் வந்தப்போ எப்போ மால் போச்சோ அதுக்கப்புறம் அகைன் இப்போ கொச்சின் வந்து தான் வந்துட்டு நம்ம பெரிய மாலை விசிட் பண்ணுறோம். பெங்களூர் போகிற ஐடியா கூட இருக்குது எங்களுக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். பெங்களூரில் மாலும் பெருசு தான் நினைக்கிறேன். ஆமாம், அதுவும் நல்லாயிருக்கும். கோவையிலையும் நமக்கு வந்து லூலு மால் வந்துச்சு, அதுவும் நாங்கள் இன்னும் போனதில்லை, அதுவும் வந்து போகலான்னு தான் ஒரு பிளானில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு சும்மா போயிட்டு வரலான்னு உள்ளே போயிட்டு 2000 ரூபா பில்லு போனாலே அப்படிதான். 500 தான் பில்லுக்கு நம்ம பிளேட்
பிளான் பண்ணிட்டு வந்து ஆமாம் ஆமாம் ஒரு ஏதாவது ஒரு சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா அடுத்தடுத்த கவுண்டர் போக போக அடுத்தடுத்து நாங்கள் ஃபுல்லாக வாங்கி ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து பில் போட்டு வந்துட்டோம். அதனால இதுக்கு மேலே எங்கேயும் அப்படி நம்ம போகக்கூடாது. ஸோ வெளியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம். லூலு மாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிவிஆர் சினிமாஸ் இருக்குது. ஸோ மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இங்கே கூட வந்து பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ் பார்த்தீங்கன்னா ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா அப்படி. ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே சும்மா ஜாலியாக ஒரு வாக் போயிட்டுருக்கோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான், அடுத்த பிளேஸ் போகணும். அடுத்து மரைன் டிரைவ் வர போக வேண்டியது இருக்குது. நம்ம 4th ஃப்ளோர் அண்ட் ஃபைனல் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக 4th தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுட் கோர்ட், அந்த சைட் பார்த்திங்கன்னா கேம் ஜோன் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் தான். பயங்கர பெரிய ஃபுட் கோர்ட். நீங்கள் பழைய வீடியோ என்னுடைய கொச்சின் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் காமிச்சிருப்பேன். எப்படி ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு எது பர்ச்சேஸ் பண்ண வேணா சும்மா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு வந்தோமோ, அதே மாதிரி அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபுட் கோர்ட் சும்மா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக் வாங்கியாச்சு. சரிங்களா, இது வந்து ஃபெரரோ ரோச்சர் அண்ட் கேசக் பாதாம். ஸோ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். இது உங்களுக்கு தெரியும், கெவென்டர்ஸ் வந்து ரொம்பவே நல்ல ஒரு மில்க் ஷேக் கடை தான். நிறைய நான் குடிச்சிருக்கேன், பட் இன்னும் ஃபெரரோ ரோச்சர் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. சான்ஸே இல்லை. என்னோட ஃபேவரட், ஆக்சுவலாக என்னோட ஃபேவரட் சாக்லேட்டே ஃபெரரோ ரோச்சர் தான். ஆனால் மில்க் ஷேக் குடிச்சதில்லை. நேற்று நம்ம மிலானோ ஐஸ்கிரீம் போனோம் இல்லையா, அங்கேயுமே ஃபெரரோ ரோச்சர் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, அதை நான் டேஸ்ட் பண்ண முடியல. பட் இந்த டைம் வந்து மில்க் ஷேக் ஆச்சு குடிச்சு பார்த்துலாம் தான் வாங்கினேன். செம்மையாக இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மால்லேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரைன் டிரைவ் போகிறோம். சரிங்களா, அதுவும் வந்து நான் உங்களுக்கு கொச்சின் ப்ளாகில் போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒன் டைம் போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த பிளேஸ் ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் பிடிச்ச பிளேஸில் அகைன் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூலு மாலில் பேரகன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து வயிற்றில் சாப்பிட இடம் இல்லாதனால நாங்கள் வந்து கிளம்புறோம். பிகாஸ் அங்கே போயிட்டு வர மில்க் ஷேக் சாப்பிட்டாச்சா. ஸோ சுத்தமாக எனக்கும் ராஜுக்கும் தான், எனக்கு கூட கொஞ்சம் இடம் இருக்குது, ராஜுக்கு இடம் இல்லையா, அதனால தான் பேரகன் ரெஸ்டாரண்ட் போகலை. பட் நீங்கள் லூலு மால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. மரைன் டிரைவுக்கு வந்தாச்சு. பயங்கர டிராஃபிக்குங்க. சரிங்களா, ஒவ்வொரு இடத்துக்கும் வரத்துக்கு 1/2 hour 1 hour அப்படிதான் ஆகுது. நல்லா பயங்கர டிராஃபிக். சென்னை டிராஃபிக் 8 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போறதுக்கே 3/4 மணி நேரம் கிட்ட ஆகுது. வெயிட் பண்ணி தான் போக வேண்டியதா இருக்கு. பயங்கர டைம். வந்தாச்சு. மரைன் டிரைவ் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்க் பண்ணிட்டோம் காரை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்பீட் போட் ரைடு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ என்னன்னு தெரியல, இனிமேல் தான் விசாரிக்க போகிறோம். ஸோ விசாரிச்சுட்டு சப்போஸ் அது 1000 இருந்துச்சுன்னா, பிகாஸ் ஊட்டி அந்த மாதிரி இடத்துல ஸ்பீட் போட் ரைடு வந்து 1000 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இங்கேயும் அதே ரேஞ்சில் இருந்தால் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ போய் விசாரிக்கலாம் நம்ம. ஸோ அவர் தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்பீட் போட் ரைடுக்கு. ஸ்பீட் போட் விசாரிச்சது பார்த்திங்கன்னா நமக்கு 2 பேக்கேஜ் மாதிரி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 1/2 hour, இன்னொன்று பார்த்திங்கன்னா 1 hour. 1 hour தானே, 1/2 hour 1 hour 2 பேக்கேஜ் தான். 2 பேக்கேஜ் 2 hour எடுக்கணும், 2 hour எடுத்துடா, 3 hour எடுக்கணும். அது பேக் வாட்டர் எல்லாம் சுத்தி ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி. இது 1 hour எடுத்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே பெட்டரா இருக்கு. 700 எக்ஸ்ட்ரா போட்டாலும் உங்களுக்கு எல்லா இடங்களும் பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா 2 பேக்கேஜ் இருக்குது ஸ்பீட் போட்டில். ஒன்று பார்த்தீங்கன்னா 1/2 hour 1 hour 2 hours 3 hours பேக்கேஜ் நீங்கள் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 1/2 hour பேக்கேஜ் எடுத்துருக்கோம். ஸோ நமக்கு மட்டும் தனி போட் கொடுத்துருவாங்க.
half an hourக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 800 சார்ஜ் பண்ணுறாங்க. 1 ஹவருக்கு 1500 வருது. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த half an hour ஸ்பீட் போட் ரைடே எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே நம்ம போட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. போன டைம் வந்தப்போ நான் மரைன் டிரைவில் போட்டிங் போகலை, இப்போ போகிறோம். ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நாங்கள் போக போகிற போட் இது தான் எடுத்துட்டாங்க. 5:45 வர நமக்கு இப்போ 5:15 ஆகுது. 5:45 வர ரைடு, ஸ்பீட் போட் ரைடு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ் ஓட்ட போகிறபடி. ஸோ எப்படி ஓட்டுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓட்டிடுவியா குண்டு? ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டு. நைஸ் நைஸ். செமையாக இருக்கா? அப்படியா? நாங்கள் 2 பேர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ராஜ் தான் மெயினாக ட்ரைவ் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. லைக் ஆக்சிலரேட்டர் மாதிரி தான் இருக்குது. பைக் ஆக்சிலரேட்டர் மாதிரி தான் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் ரைட் திருப்பிங்கன்னா அந்த மாதிரி போட் வந்து டர்ன் ஆகுது. சூப்பராக இருக்குது. போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். எப்படி ராஜ் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்துச்சு. நம்ம கரெக்டாக சொன்னாங்க, சொன்ன மாதிரி 1/2 an hour கரெக்டாக கொண்டு போயிட்டு விட்டாங்க. ஆமாம், நாங்கள் டைம் பார்த்தோம். கரெக்டாக நாங்கள் ஏறும்போது 5:15, 5:45 கரெக்டாக வந்து விட்டாங்க. 1/2 an hour 800. ஒர்த்து தான், பயங்கர ஒர்த்து தான். எனக்கு தெரியல, ஒர்த்து தான். ஏன்னா ரீசன் என்னன்னா ஸ்பீட் போட்லாம் ஊட்டியில் நான் போனப்போ 1000 வாங்கினாங்க. 1/2 an hourலாம் இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து எனக்கு ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. அது ஸ்பீட் போட் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். இது அந்த லெவலுக்கு இல்லைனாலும் நல்லா இருந்தது. அதே மாதிரி எங்கள் கூட வந்த அண்ணா வந்து எங்களே வந்து போட் ட்ரைவ் பண்ண சொன்னது. அதே மாதிரி சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் நல்லா புதுசாகவே வச்சுருக்காங்க. அது ஒரு விஷயம். போட்டும் நல்லா புதுசாக இருந்தது நாங்கள் போன போட்டு. ஸோ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே ஒரு 1/2 an hour ரிலாக்ஸ்டாக இதில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் சன்செட் அப்போ போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். இது ரொம்ப மூஞ்சில் வெயில் அடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகி போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதே தூக்கம் வந்துச்சு எனக்கு. இருக்கு இல்லை, நாங்கள் வந்துட்டு ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கிறனால அந்த தூக்கம். பட் ஃப்ரெஷ்ஷாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கம்லாம் இருக்காது. சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் மரைன் டிரைவ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் குரூப் போட் இருக்குது, அதில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் அமௌண்ட் கம்மியாக வரும். 800 நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதை நீங்கள் போனாலும் போகலாம். ப்ரைவசி வேணும், தனியாக ஒரு கப்பலாக வரீங்க போனால் தாராளமாக இந்த போட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எல்லாம் ஃபேமிலியாக போகிறதுனால ஒரு 6-7 பேர் வரைக்கும் அந்த போட்டில் நீங்கள் தனியாக போகலாம். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மரைன் டிரைவ்லேருந்து எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராக்ஸ் அண்ட் ப்ரூஸ் ப்ரூஸ்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கம் ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ராஜ் கூட சேர்ந்து அப்படி போய் பார்க்கணும். நாங்கள் வந்து லைவ் மியூசிக் இருக்குதுன்னு கூட நினைக்கிறேன். ஸோ போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் போகிறதுக்கே 40 நிமிஷம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. 11 கிலோமீட்டர் 40 நிமிஷம் காமிச்சது. ஐயோ, அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே டிராஃபிக். நாங்கள் பண்ண தப்பு என்ன தெரியுமா? என்ன சொல்றது, கொச்சியிலேருந்து அவுட்டரில் ரூம்
சாரி வண்டி குலுங்கிருச்சு. கொச்சின்லேருந்து அவுட்டரில் ரூம் போட்டோம். ஸோ அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. நீங்கள் சிட்டிக்குள்ளே சுற்றுற மாதிரி தான் நீங்கள் உள்ளேயே ரூம் போட்டுக்கோங்க. பட் நான் வெளியே வந்துட்டு அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு நான் பெருசாக வெளியே அலைய மாட்டேன், அங்கே இருக்கிற சீனரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோம் ஸ்டே நீங்கள் போகலாம். நான் அதுக்காக தான் அதை நான் புக் பண்ணேன். பட் நீங்கள் வந்துட்டு தாராளமாக அங்கே ஸ்டே பண்ணலாம். உங்களுக்கு நேச்சர் பிடிச்சிருந்தா. வெயிட் a minute. அதான் நான் ஆக்சுவலாக அங்கேயே யூட்டன் போடணும். டிராஃபிக் ஆனதுனால வேறு ரூட்டு மாதிரி அந்த ரூட்டு அங்கே எங்கேயாவது வெளியே மாதிரி தான் போய் யூட்டன் போடணும். சரி, ஓகே. ஸோ நீங்கள் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் சிட்டியை சுற்றி பார்க்கணுன்னா அது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான். டெய்லி வந்துட்டு 1 hour நீங்கள் அங்கேருந்து கொச்சினுக்கு வரணும், திரும்ப போகணும், 2 hours அதுக்கே உங்களுக்கு டைம் போயிடும். கொச்சினை நீங்கள் பெருசாக சுற்றி பார்க்கல, அந்த ஒரு சீனரி என்ஜாய் பண்ணிட்டு நான் ஒரு 2 nights ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஹோம் ஸ்டே நீங்கள் புக் பண்ணி போகலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த சீனரிக்காகவே அந்த முன்னாடி அந்த ரிவர் வியூக்காகவே போகலாம். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த சத்தமும் இல்லாமல் வெறும் நேச்சரோட அப்படியே ஒன்றி ஒரு 2 நாள் இருந்துட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக அந்த ஹோம் ஸ்டே நீங்கள் போகலாம். பட் எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து அங்கேயே என்ன சொல்கிறது, டைம் எனக்கு ஊர்லாம் அதிகமாக சுத்த பிடிக்காது. சிட்டியிலேருந்து நான் வந்து ஒரு 2 நாள் வந்து தனிமையை எதிர்பார்த்து வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு தாராளமாக அங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ஆமாம், அது ரொம்ப அருமையான பிளேஸ் ஆக்சுவலாக. நாங்கள் ஆனால் சிட்டியில் நல்லா ஊர் சுற்றணும்னு சொல்லி வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணுறோமா, இங்கே சுற்றும் போது தான் நல்லா இருக்குது, அங்கே தங்கும் போது நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து அந்த ட்ராவல் டைம் தான் ஒரு மாதிரி ரொம்ப போட்டு இது பண்ணுது. ஏன்னா 3 மணி நேரம் அங்கிருந்து நீங்கள் வரத்துக்கு போகிறதுக்கு மட்டுமே ஆகுது. ஆமாம், ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் போயிட்டு பேசுகிறேன். நாங்கள் ராக்ஸ் அண்ட் ப்ரூவ்ஸ்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே லைவ் மியூசிக் நடக்கிறனால எங்களால் எதுவுமே பேச முடியல. ஸோ அப்படியே கிளிப்பிங்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.